உள்ள வெளியே, வெளியே உள்ள. நீ வெளியே இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி மாடு நீ காலி. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்களாம். பேச்சுவார்த்தை இரவோடு இரவா நடக்குது. பேச்சுவார்த்தை அதை முடிவு பண்ண வேண்டியது ராகுலும் ஸ்டாலினும். மூன்று அணியாக தமிழ்நாட்டில் மும்முனையாக போட்டி உறுதி. தமிழ்நாட்டில் அரசியல் களம் தினந்தோறும் மாறி மாறி புயல் காற்றாய் வீசி கொண்டிருக்கிறது. தேமுதிக அம்மணி தம்பி விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்து ஒரு டாட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் கண்டிஷன் விஜய் போடுற கண்டிஷன் சிஎம் நான் தான். அந்த கூட்டணிக்கும் உனக்கு நேரம்டா மங்காத்தா மாதிரி உள்ள வெளியே, வெளியே உள்ள. நீ வெளியே இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி மாடு நீ காலி. நீ கூட்டணி ஃபார்ம் பண்ணு. சூப்பர் கூட்டணி. அம்மணி விஜயகாந்த் அணி டிஎம்கேல 10 சீட்டு 12 சீட்டு கொடுத்தா 12 சீட்டும் ஜெயிப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ளவே போற வாய்ப்பு இல்லாம ஒரு நிலையை உருவாக்கிட்டு போறாங்க. தேமுதிக விஜயோட கூட்டணி எவ்வளவு பெரிய ஆள். டிடிவி ஓபிஎஸ் இந்த மன்னரன் கம்பெனி டீம் எல்லாம் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்களாம். பேச்சுவார்த்தை இரவோடு இரவா நடக்குது. பேச்சுவார்த்தை அது எங்க நடக்குது? 5 நட்சத்திர விடுதி ஹோட்டலுங்கள்ல நடக்குது, பீச்சில் நடக்குது, ஓஎம்ஆர்ல நடக்குது. நீ எப்படி கூட்டணி அமைச்சாலும் ரெட்டால பஞ்சு பஞ்சா போயிடுச்சு. அவர் இன்னைக்கு மதுரையில கோயம்புத்தூர்ல வரவேற்க போறாராம் பிரதமரை. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ சிட்டியில நேத்தாண்டா அறிவிச்சிங்க 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது கொடுக்க முடியாதுன்ட்டு. உன்னுடைய பிஜேபி ஆளுற ஸ்டேட் எல்லாம் 20 லட்சத்துக்கு நீ மெட்ரோ ட்ரெயின் அலோவ் பண்ற. மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் கொடுக்காத. நல்லது. ஆமா, கோயம்புத்தூர் மதுரை ஒத்த பிஜேபி சீட்டு காலி. நில்லு. இந்த வாணிஜி சீனிவாசன் திரும்பி போய் நின்று கோயம்புத்தூர்ல தேட மாட்டேன். டப்பா சீட்டை நீ வாங்க மாட்டேன். மாமா கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி டங்குவார இருந்துரும். மெட்ரோ சிட்டி ட்ரெயின கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் நேற்று அறிவிச்சு இன்னைக்கு வராரு பாரு கோயம்புத்தூருக்கு. அவர் எவ்வளவு பெரிய நாணி. வா மோடி மஸ்தான், வா மோடி மஸ்தான் வா. இது நடப்புறம் ஒரு குண்டு வேலை ஊசுறாங்க. விஜய் கட்சியோட இந்திரா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு அப்படி பேசி போனா அவனும் தர மாட்டான். டிஎம்கே கூட்டணியை விட்டு இந்திரா காங்கிரஸ் போச்சுன்னா செல்வ பெருந்தகை வெறும் பெருந்தகை ஆகிடுவார். செல்வ பெருந்தகையா இருக்க மாட்டார். திமுக கூட்டணியினால்தான் காங்கிரஸ் வலு. அதை முடிவு பண்ண வேண்டியது ராகுலும் ஸ்டாலினும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்ணது கிடையாது. நீ அப்படித்தான் சொல்ற, என் மேல இருந்தா முடிவு பண்ணணும்ட்டு. ஆனா நாரதர் கழக வேலையை நீ ஆரம்பிச்சிருக்கிற சொல்றாங்கப்பா. காங்கிரஸ்ல சில பேரு நாரதர் வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொத்தி விட்டுருக்காங்க. எவன் எப்படி கொளுத்தினாலும் 3 அணியாக தமிழ்நாட்டில் மும்முனையாக போட்டி உறுதி. திமுக கூட்டணி ஒரு பக்கம், எடப்பாடி கூட்டணி ஒரு பக்கம், பாஜக எடப்பாடி ஒரு பக்கம், விஜய் கூட்டணி. சபாஷ், திமுக வெல்வது உறுதி. நீ என்ன தில்லாலங்கடி மோடி மஸ்தான் எல்லாம் உன் பார்ட்னர் மோடி பார்ட்னர் தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு நீ இன்னத்திலாலங்கடி வேலை ஒன்னாலும் பண்ணு. பலம் மெருகேறிட்டே போகுது திமுக.
நில்லுக்கடா, இப்படிதான் நிக்கிறோம். இதுதான் தேர்தல் பலம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தலாம். தமிழக மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க, எப்படி ஆட்சி அமைக்க போறாங்கன்றத பார்.